சித்து ப்ளீஸ் சித்து எனக்காக. மேடம் வேண்டாம் மேடம் விடுங்க. எனக்கு தெரியாது, இப்ப நம்ம போட்டோ எடுத்தே ஆகணும். பாத்துமா, இந்த சித்துவோட அப்பா அதாவது என் பையன் கண்ணனுக்கு 2 பொண்டாட்டி. அதே மாதிரி அப்பனை ஃபாலோ பண்ணி புள்ளையும் 2 கல்யாணம் பண்ணிட போறா. அப்படியா? அப்போ நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா உங்க ஹஸ்பண்டுக்கும் 2 பொண்டாட்டி இருக்கணும்ல? சீக்கிரமா வீட்டுக்கு போய் அருணாச்சலம் தாத்தா கிட்ட அவரோட இன்னொரு பொண்டாட்டி யாரு, அவங்க எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. போங்க. சித்து இவகிட்ட பட்டும் படாத மாதிரி தான் பழகுறான். ஆனா இவளுக்கு அவன் மேல ஏதோ நோக்கம் இருக்கும் போல இருக்கு. ஒருவேளை இவ அவனை காதலிக்கிறாளோ? அப்படின்னா அது நமக்கு ரொம்ப நல்லதா போச்சே. சரி, இவளை நாளைக்கு தனியா சந்திக்கலாம். என்ன தென்றல் டென்ஷனா இருக்காங்க? என்ன சார், ரெஸ்டாரண்ட்ல செல்ஃபி எடுத்ததெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏய், ரொம்ப யோசிக்காத. நீயும் சிவானியும் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல என்ன பண்ணீங்கன்னு எனக்கு வீடியோ ஆதாரமே வந்துருச்சு. எங்க ஆபீஸ் விஷயமா தானே போறோம் அப்படின்னு 2 பேரும் என்கிட்ட சொல்லிட்டு போனீங்க. ஏங்க ஆமா, நான் என்னங்க பண்றது? சிவானிய பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. ஏங்க அந்த வீடியோ நல்லா பாருங்க. என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே பறி போறது என் முகத்துல நல்லாவே தெரியும். அத நானும் தான் பார்த்தேன். அப்புறம் என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? வேற வழி இல்லாம சகிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா, இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புனது யாரு? ஆண்டாள் பாட்டி. அவங்களுக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை? இங்க பாருங்க, உங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு தான் அந்த பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நீங்க எதையும் நினைச்சு மனசெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. இனிமே போனன்னு வச்சு குறைஞ்சிரும். நான் என்னங்க பண்றது? போய் வேலையை பாரு. சமந்தி, அடடே சமந்தி, வாங்க வாங்க, உள்ள வாங்க சமந்தி. ஏதோ முக்கியமான வேலையா கிளம்புறீங்க போல இருக்கு. இந்த நேரம் பார்த்து நான் வந்து தொந்தரவு பண்ணிட்டேனா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சும்மா பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே ஒரு பேப்பர் வாங்கிட்டு வரலான்னு கிளம்புனேன். மத்தபடி முக்கியமான வேலை எதுவும் இல்ல. வாங்க சமந்தி, உள்ள வாங்க. சரி வாங்க சமந்தி, உட்காருங்க. இருக்கட்டும் சமந்தி, நமக்குள்ள என்ன சம்பிரதாயம்லாம்? உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? சரி, முதல்ல உட்காருங்க, நீங்க பேசலாம். சரி உட்காருங்க.
என்ன அங்கே நின்னுட்டு இருக்க? வந்தவங்களுக்கு காஃபி எதுவும் கொடுக்க மாட்டியா? சொல்லுங்க சம்பந்தி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, நீங்க அப்புறம் என்ன, வந்த விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்ப வேண்டியது தானே? ஜோசியரை பார்த்து தென்றல் சித்துவோட கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. ஜோசியர் என்னைக்கு தேதி குடிச்சிருக்காரு? வர்ற 25ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கான். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கே கண்டிப்பா வச்சுக்கலாம். இததான் சொல்ல வந்தீங்களா? முக்கியமான விஷயம் சொன்னதும் நான் வேற என்னமோன்னு நினைச்சிட்டேன். நீங்க என்ன எங்க நிலாவோட கல்யாணம் மாதிரி ரொம்ப செலவு பண்ணி பெரிய லெவல்லயா கல்யாணம் நடத்த போறீங்க? ஏதோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு சிம்பிளா ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு தாலி கட்ட சொல்வீங்க, அவ்வளவுதானே? இத எதுக்கு வேலை மெனக்கெட்டு நேர்ல வந்து சொல்லணும்? போன்லயே சொல்லி இருந்துக்கலாமே. பொண்ணை பெத்தவங்கன்ற முறையில நாங்களும் வந்து கலந்துகிட்டு இருந்திருப்போம். என்ன எகத்தாளமா? நிலா கல்யாணத்துல நீ செஞ்ச ஃப்ராடு தனத்துக்கு நீ எல்லாம் யாரு முன்னாடியும் சரிசமமா நின்னு பேசவே கூடாது. வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கியா? சமந்தி, இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஏடா கூடமா ஏதாவது பேச வேண்டியது. விடுங்க சமந்தி. நல்ல விஷயம் பேசும்போது எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு? ஆமா, நான் வேற. சரி சம்பந்தி, கல்யாணத்தை உங்க இஷ்டப்படி எப்படி வேணா நடத்துங்க. சிம்பிளா கோவில்ல வச்சு நடத்தினாலும் சரி, இல்ல அதை விட சிம்பிளா உங்க வீட்டுல வச்சு நடத்தினாலும் சரி, எல்லாம் உங்க இஷ்டம் தான். மொத்தத்துல உங்களை மாதிரி நல்லவங்க குடும்பத்துக்கு என் பொண்ணு சீக்கிரமா மருமகளா போகணும். அது மட்டும் எனக்கு போதுங்க. என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஏய் நிலா, வா 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 வா. என்னடி சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? இந்த பக்கம் ஷாப்பிங் வந்தேன், அதான் உங்களை அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்பா, அக்கா கல்யாணத்தை எதுக்குப்பா சிம்பிளா நடத்தணும்? அக்கா தானே நம்ம வீட்டுக்கு மூத்த பொண்ணு. அவ கல்யாணத்தை ஏன் கல்யாணத்தை விட ரிச்சா பண்ண வேண்டாமா? ஆண்டி, அக்கா கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணிடலாம். அதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்காதுதான். ஆனா ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீயா? நீ எப்படிமா? இப்ப நான் என்ன சாதாரண பொண்ணா? பெரிய பணக்காரரோட பொண்டாட்டி. என் புருஷன் என்னுடைய பாக்கெட் மணிக்கே என்னுடைய அக்கவுண்ட்ல 25 லட்சம் போட்டிருக்காரு, தெரியுமா? நான் கேட்டா இன்னும் எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு. நிஜமாவாடி சொல்ற? மாப்பிள்ள உண்மையாவே உன் அக்கவுண்ட்ல 25 லட்சமா போட்டிருக்காரு? ஆமாமா. கொடுத்து வச்சோடி நீ. பொண்ணை கட்டி கொடுத்தா இப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும். அத விட்டுட்டு மாசம் 10,000 20,000 சம்பாதிக்கிற ரேடியோல வேலை பாக்குறவனுக்கு கட்டி கொடுத்தா நல்லாவா இருக்கும்? லக்ஷ்மி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியா? உண்மையை சொன்னா கோவம் வந்துருமே. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. ஆண்டி, கல்யாணத்தை நல்லா ரிச்சாவே பண்ணலாம். செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்குமா சிரமம்? கல்யாணத்தை பொதுவா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் நடத்தணும். நானே பாத்துக்கிறேன். பரவாயில்ல ஆண்டி, செலவை மட்டும் நான் பாத்துக்கிறேன். மத்தபடி எல்லார்கிட்டயும் கல்யாணத்தை நீங்க தான் நடத்துறீங்கன்னு சொல்லிக்கோங்க. இல்ல, என்ன பேச்சுது? பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுவ நீ? நான் இப்ப என்னப்பா தப்பா பேசிட்டேன்? என்னம்மா பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க நீ? விடுங்க சம்பந்தி, சின்ன பொண்ணு தானே, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. நிலா, நான் என் சக்திக்கு தகுந்த மாதிரி உன் அக்கா கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா பண்ண முடியுமோ அவ்வளவு கிராண்டா பண்றேன். நீ உன் புருஷன் கூட சேர்ந்து கல்யாணத்துக்கு வந்தா மட்டும் போதும்.
வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், சரியா? நான் வரேன் சம்பந்தி, வரேங்க. ம். சீ, ஆ, என்ன மாமியாரே, இப்பெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு வந்து போறீங்க? ஒருவேளை நிலா கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த சொல்லி ஒவ்வொரு சாமிக்கும் வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ? ஏய், கோயில்னு பாக்குறேன், இல்லன்னா உன் மூஞ்சியில 4 அப்பு அப்பிருப்பேன். எதுக்கடி கூப்பிட்ட சொல்லு. ஆம், என் பையன் சித்துவுக்கும் தென்றலுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சு. வர 25ஆம் தேதி கல்யாணம். முடிஞ்சா என் பையனோட பாட்டியா சந்தோஷமா வந்து வாழ்த்திட்டு போங்க. இல்லனா இந்த சாரதாவோட விரோதியா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போங்க. ஆக மொத்தத்துல நீங்க வந்துடணும், வராம மட்டும் இருந்துராதீங்க. ஏன்னா நீங்க வந்தாதான் கல்யாணமே களை கட்டும். அது மட்டும் இல்லாம உங்க கண்ணு முன்னாடிதான் நான் என் பையன் கல்யாணத்தை சிறப்பா நடத்தி காட்டணும். நடத்திடுவியா? இல்ல நான் நடத்த விட்டுருவேனா? அதத்தான் மாமியாரே சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறக்காம கல்யாணத்துக்கு வந்து நீங்க உங்க ஆட்டத்தை ஆடுங்க, நானும் என்னோட ஆட்டத்தை ஆடுறேன். கடைசில யாரு ஜெயிச்சதுன்னு என் பையன் தென்றல் கழுத்துல தாலி கட்டதுக்கு அப்புறம் தெரியும். வரட்டுமா? வலிய வந்து சவால் விட்டுட்டு போறியா? இந்த ஆண்டாளோட முழு ரூபத்தை உன் பையன் கல்யாணத்துல தாண்டி பார்க்க போறேன். என்ன சிவானி, எப்படி இருக்க? நீங்க தான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன கால் பண்ணி இங்க வர சொன்னீங்க. ஆமா. அம்மா, நீங்க யாரு? ஆண்டாள். ஆண்டாள் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன் ஆண்டாள் அருணாச்சலம். ஃபைன். நீங்க தான் ஆண்டாள் மேடமா? உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நேர்ல இப்பதான் பாக்குறேன். சோ how are you ma'am? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? Yeah, I'm good. நீங்க சித்துவோட பாட்டி தானே? ஆகாஷோட பாட்டி. ரெண்டுமே ஒண்ணு தானே? சித்துவோட அம்மா சாரதா ஆன்ட்டியும் உங்க மருமக தானே? ரொம்ப நாளா அவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு, அதனால அவங்கள நீங்க மருமகளா ஏத்துக்கல. அதே மாதிரி அவங்க பையன் சித்துவையும் நீங்க உங்க பேரனா யோசிக்கல. கரெக்டா? பரவாயில்லையே, என்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. நிறைய விஷயம்லாம் இல்ல, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அது சம்பந்தமா பேசுறதுக்காகத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். வா, உள்ள போய் உட்காந்து பேசலாம்.
நான் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வரேன். நீ சாரதா பையன் சித்துவ காதலிக்கிறல்ல? அவனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற. ஆனா அதுக்கு அந்த தென்றல் தடையா இருக்கா. எப்படியாவது அவங்க 2 பேரையும் பிரிச்சு நீ சித்துவ அடையணும்னு ஆசைப்படுற. அது சும்மா தயங்காம தைரியமா சொல்லுமா. நான் உன் ஆசைய நிறைவேற்றி வைக்கிறேன். நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா. நீங்க எதுக்கு எனக்கு இந்த உதவியை பண்ணணும்? அந்த சாரதாவும் தென்றலும் என்னோட பரம எதிரிங்க. அவங்களால நான் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். பதிலுக்கு அவங்கள நான் பழி வாங்கணும்னா சித்துவுக்கும் தென்றலுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நான் நிறுத்தணும். அதுக்கப்புறம் அந்த சித்துவ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதனாலதான் உனக்கு நான் இந்த உதவியை பண்றேன்னு சொல்றேன். உனக்கு இதுல சம்மதமா? சித்துவா அடையறதுதான் என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்டே. அதுக்கு வாண்டடா வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்க. இது எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? ஓகே, வர்ற 25ஆம் தேதி சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம். முடிஞ்சா நிறுத்தி பாருங்கன்னு அந்த சாரதா என்கிட்ட சவால் விட்டிருக்கா. நான் அந்த சவால்ல ஜெயிச்சு அந்த கல்யாணத்தை நிறுத்தி சித்துவ உனக்கு கட்டி வைக்கிறேன். அதுக்கு நீ நான் சொல்றதையெல்லாம் செய்யணும். மேடம், சித்து எனக்கு கிடைப்பாருன்னா நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அத நான் அப்புறமா சொல்றேன். இப்போ நீ சந்தோஷமா கிளம்பு. ஓகே மேடம். ஏய் சாரதா, என்கிட்டயா சவால் விடுற? உன் சவாலை நான் எப்படி முறியடிக்க போறேன்னு பொறுத்திருந்து பாருடி. என்ன மச்சான், என்னத்த 2 பேரும் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, இன்விடேஷன் டிசைன் செலக்ட் பண்ண நாங்க 2 பேரும் போய் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனா எதை செலக்ட் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன தென்றல், இதுல என்ன கன்ஃபியூஷன்? பட்டுன்னு ஒரு எடுத்து சட்டுன்னு செலக்ட் பண்ணிட வேண்டியது தானே? ஓ, இதுல காது படம் போட்டிருக்கான். அப்ப இது காது குத்து இன்விடேஷனா? தப்பா செலக்ட் பண்ணிட்டியாடா. சாரி வா, நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. தென்றல், இது எப்படி இருக்கு? இது சடங்குக்கு வைக்கிற இன்விடேஷன். அப்போ இது? அட இது வேணாமா, நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. நீ சும்மா இரு. இன்விடேஷன் டிசைன் செலக்ட் பண்றதுக்கு நானும் வரலாமா? சம்மன் இல்லாமலே இந்த சைத்தா ஆஜராகுதே, என்னெல்லாம் பண்ண போகுதோ. அங்க பாரு சித்து, இது சூப்பரா இருக்கு. இது ஓகேவா சித்து? அது எனக்கு பிடிக்கல. எனக்கு கூட தான் சித்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல. அதுக்காக சித்துவ நான் அப்படியே விட்டுற முடியுமா? என் புடிய
நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற மாட்டேன். மேடம் மேடம் கையை விடுங்க மேடம். எப்பவுமே என் சித்து என் கைப்பிடிக்குள்ளதான் இருக்கணும். ஏன் சித்து இப்ப என் கையை உதர்னீங்க? தென்றல பார்த்து பயப்படுறீங்களா? சித்து பயப்படாதீங்க. இந்த மாதிரி நான் எவ்வளவு பார்த்திருப்பேன். பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் வரைக்கும் போய் கடைசியில தாலி கட்டும் போது எத்தனை கல்யாணம் நின்னு போயிருக்கு.